நீங்க என்ன நீ சொல்றீங்க? என் அண்ணின்னு கூப்பிடாத. நான் இன்னும் உங்க வீட்டுக்கு மருமகளா வரல. உன் அண்ணன் இன்னும் என் கழுத்துல தாலி கட்டல. கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்துட்டு எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்தி பூமியை தேடி போயிருக்காரு அவரு. இப்போவாவது உனக்கு புரியுதா? உன் சந்தோஷத்துக்காக தியாகம் பண்ற மாதிரி நடிச்சிருக்காரு. அந்த பூமி தான் உன் அண்ணனோட உயிர். இல்ல அண்ணி, அண்ணா அப்படி பண்ண மாட்டான். உனக்கு இங்க கல்யாணம் நடக்கும்போது உன்னை விட்டுட்டு கிளம்பி போயிருக்காரு. இதுக்கு மேல என்ன ப்ரூஃப் வேணும் உனக்கு? அந்த பூமி தான் ஏதாவது பண்ணிருப்பா, அதனாலதான் அண்ணன் போயிருப்பா அண்ணி. ஆமா, பூமி அழுதுட்டா போதும், இந்த உலகத்துல வேற யாரும் கணக்கு தெரிய மாட்டாங்க அந்த தேவதாசுக்கு. அவர் அப்படி கிளம்பி போயிட்டார்னா என் நிலைமை என்ன ஆகுறது? நான் மனுஷி கிடையாதா? எனக்கு மனசு இல்லையா? தரா ப்ளீஸ், கோவப்பட்டு பேசாத. அவர் என்ன வேலையா போயிருக்காருன்னு தெரியாது. நான் இங்க பொறுமையா இருக்கணுமாண்ணா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என்னால எப்படி கூலா இருக்க முடியும்? ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க போறி, உன் அண்ணன் வந்து ஏன் கழுத்துல தாலி கட்டினா மட்டும்தான் என் அண்ணன் உன் கழுத்துல தாலி கட்டுவான். துருவா, நீங்களாவது தாரா கிட்ட சொல்லுங்க. நீங்க இப்படி சைலண்டா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு துருவா. இதுல நான் என்ன சொல்றது போறி? ஒரு பக்கம் என் தங்கச்சி அழுதுட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் நீ அழுதுட்டு இருக்க. எனக்கு யாருக்கு ஆறுதல் சொல்றதுன்னே சுத்தமா தெரியல. என்ன விட்டுறாதீங்க துர்வா. ஆல்ரெடி என் கல்யாணம் நின்னு போய் நான் பாதி செத்து போயிட்டேன். இந்த தடவை அது நின்னு போயிடுச்சுன்னா நான் உண்மையாவே செத்து போயிடுவேன். நீங்க உண்மையா என்ன காதலிக்கிறீங்கல்ல? காதலிக்கிறேன் போறி. அப்ப ஏன் என்ன பயமுறுத்துறீங்க? ப்ளீஸ் துர்வா, எனக்கு அநியாயம் பண்ணாதீங்க. பூரி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுக்காக தங்கச்சியை பத்தி யோசிக்காம இருக்க முடியுமா? அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப முதல்ல நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. டாக்டர் ப்ளீஸ். மாமா, எனக்கு தேவையில்ல மாமா. பூமி, அண்ணன் காதல் நீ குடிச்ச விஷத்துக்கு மாத்து மருந்து கிடையாது. முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ பூமி. டாக்டர் ப்ளீஸ். டாக்டர் கூட்டிட்டு போங்க டாக்டர். மாமா, எனக்கு வேண்டாம். ஐயோ மாமா. டாக்டர் ப்ளீஸ் மாமா, கூட்டிட்டு நான் போங்க. விஷம் குடிச்சதா தானே? என்னது? ஆமா மாமா, உங்க வாயில இருந்து உண்மையை வர வைக்கதான் இந்த மாதிரி நான் நடிச்சேன். அறிவு இருக்காடி உனக்கு? எப்ப போய் சொல்லணும், எப்ப விளையாடணும்லாம் தெரியாதா உனக்கு? சி பூமி, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சுன்னா ஆக கூடாது பூமி, ஆக கூடாது. மாமா, நீங்க என்ன அடிங்க கொல்லுங்க, அதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க உண்மையை சொன்னீங்கல்ல, எனக்கு இது போதும். இப்ப நானே அந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். அதெல்லாம் முடியாத காரியம். பூரிக்கு கல்யாணம் நடக்கணும்னா நான் தாராவை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க போறி, உன் அண்ணன் வந்து ஏன் கழுத்துல தாலி கட்டினா மட்டும்தான் என் அண்ணன் உன் கழுத்துல தாலி கட்டுவான். ககன், ஹாஸ்பிட்டல்ல ஏன்டா அப்படி பேசுன? என் கையால நானே என் உயிரை அழிக்கக்கூடிய அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்லம்மா. உண்மை இல்லாத உலகத்தை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுமா. அவ கூட நான் என்னதான் சண்டை போட்டாலும் அவ முகத்தை பார்க்காத ஒரு நாளும் எனக்கு விடியாது.
அவ கையை பிடிக்காம அந்த நாளே எனக்கு முடியாதுமா. ஆனா நான் இப்ப இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கேன்னா அது பூரிக்காக மட்டும்தான்மா. அப்ப உன் காதல், உன் வாழ்க்கை என்னோட காதலை விட எனக்கு பூரி கல்யாணம் தான்மா முக்கியம். அதே மாதிரி பூமி என்னால மறக்கவும் முடியாதுமா. பூமியை என்னோட மனசுல நினைச்சுக்கிட்டு தான் நான் தாராவோட கழுத்துல தாலியை கட்டுவோம்மா. வேற வழி இல்லை. பூமி இல்லாம இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய தண்டனைம்மா. ஆனா அந்த தண்டனையில இருந்து தப்பிக்கிற வாய்ப்பு எனக்கு இல்லம்மா. பாவம் பூமி நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக அவ காதலையும் கண்ணீரையும் மறைச்சுக்கிட்டு இருக்கா. நீ திரும்ப வந்துருவேன்னு நம்பிக்கை இருந்தாலும் தப்பி தவறி எங்க உன்னை எழுந்துருவோமோன்ற பயத்துல ஒவ்வொரு நொடியும் செத்து பொழிச்சுக்கிட்டு இருக்கா. உன் மேல அன்பு காட்டுறவங்க உன் வாழ்க்கையில எத்தனை பேர் வந்தாலும் பூமி மாதிரி உயிருக்கு உயிரா காதலிக்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. என்ன புள்ள, கொஞ்ச நேரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அப்படியே குதிக்க போற? நீ கீழே போய் சேர்றதுக்குள்ள உன் உயிரை மேல பறந்து போயிடு, தெரியும்ல? யார் நீ? என்ன சகோதரி, அடையாளம் தெரியலையா? நம்ம பூமி. ஐயோ, அது தெரியாம உளறிட்டேன். இது நம்ம பல்லவரம் பாட்டி. நான் தான் புள்ள. உன் ஆத்தாளுக்கு நான் சித்தி முறை வேணும். உனக்கு நான் பாட்டி தெரியும்ல? நம்ம குடும்பத்துல எந்த கல்யாணம் நடந்தாலும் நான் வந்துருவேன், தெரியும்ல? நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? நான் சாகணும்னு நினைச்சா அவ்வளவுதான். எனக்கு வாழ பிடிக்கல. ஐயோ, நல்ல காரியம் நடக்க போற இந்த கல்யாண வீட்ல சாவ பத்தி பேசுறிய புள்ள. இவ்ளோ பெரிய முடிவை நீ மட்டும் எப்படி தனியா எடுக்கிற? என் அண்ணன் பூமியை தேடி கிளம்பி போயிட்டான். அண்ணன் தாரா கழுத்துல தாலி கட்டலன்னா துருவாவும் எனக்கு தாலி கட்ட மாட்டாரு.